நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். ஹைதராபாத் பிரியாணி ஸ்பெஷல். இதில் வந்து ஹைதராபாத்தில் நிறைய பிரியாணி ஷாப்ஸ் நிறையவே இருக்குது. அதில் கிங் ஆஃப் பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரியாணி ஷாப் தான் வந்து நம்ம பாவரச் பிரியாணி ஷாப்பு. இது வந்து ஹைதராபாத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 இயர்ஸாக வந்து இந்த கடை வந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த கடையோட பிரியாணி எப்படி இருக்கும், வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்த்து சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. இந்த பாவர்ச்சி பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் நம்ம ஆர்டிசி கிராஸ் ரோடு, அந்த ஆர்டிசி கிராஸ் ரோடில் தான் இந்த பாவர்ச்சி பிரியாணி இருக்குது. ஆனால் ஹைதராபாத்தில் நிறைய வந்து பாவர்ச்சி பிரியாணி அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து ஃபேக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான் அப்படின்னு இருக்குது. இவங்க வந்து 1994 வந்து இந்த பிரியாணி ஷாப்பை வந்து இந்த இடத்துல தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ ஹைதராபாத்தில் இது மட்டும்தான் இருக்குது. இப்போ இது வந்து நான் ஏசி ரெஸ்டாரண்ட். இதுலேயே பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் வந்து பாவர்ச்சியோட ஏசி ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பண்ணால் பாவர்ச்சி கபாப் இருக்குது. இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஏசி, நான் ஏசி, அப்புறம் பாவர்ச்சி கிரில், கபாப் இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் நான் ஏசி ரெஸ்டாரண்ட் போகிறேன். ஸோ வாங்க. இங்கே வந்து ரொம்ப நிறைய க்ரௌட் இருக்கிற ஒரு ஷாப் இது. இங்கே வந்து நான் பார்த்தப்போ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஜீரா ரைஸ் இருக்குது, கர்ட் ரைஸ் இருக்குது, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, எக் ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் மாதிரி ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் இருக்குது. அதேமாரி பார்த்தோம்னா பிரியாணியில் வந்து மினி சிக்கன் பிரியாணி இது வந்து 100 ருபீஸு, மினி மட்டன் பிரியாணி அது 110, சிக்கன் பிரியாணி 170, மட்டன் பிரியாணி 180. ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணியோட டேஸ்ட் பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த பாவர்ச்சிக்கு வந்துருக்கிறோம். நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்தேன்னாக்கா சிக்கன் பிரியாணி ஃபுல், கிரில் சிக்கன் ஃபுல், அது மட்டும் ஆர்டர் பண்ணலான்ருக்கேன். நான் வந்து சிக்கன் பிரியாணியும் கிரில் சிக்கனும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி வந்து இவ்வளோ நிறைய இதாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இது வந்து 2 பேர் தான் சாப்பிட முடியும். என்னெல்லாம் வந்து ஒரு நாள் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஒரு பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இங்கே மட்டன் பிரியாணி இருந்தது, இருந்தாலும் நான் வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கிரில் சிக்கனை ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். இது கூட என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நார்மலாக வந்து இது வந்து தயிர் பச்சடி, அதாவது நம்ம வெங்காய தயிர் பச்சடி, இது வந்து குருமா, இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக இங்கே வந்து ஹைதராபாத்தில் எல்லா ஹோட்டல்லையுமே வந்து இந்த ஆனியன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் இங்கே இருக்குது. இப்போ பிரியாணி எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே எப்படின்னாக்கா இது வந்து எல்லாமே வந்து லேயர் பிரியாணி தான். இந்த லேயர் பிரியாணி அப்படின்னாக்கா ஒயிட் ரைஸ் தனியாக இருக்கும், மசாலா தனியாக இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தானாக்கா அந்த வெங்காயம் வந்து பொரிச்ச வெங்காயம் அது தனியாக இருக்கும். இப்படி லேயராக இருக்கும். இப்போ அவங்க வந்து பிரியாணி கொடுக்கும்போதே அவங்க வந்து எப்படி சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் ரைஸ் கொஞ்சம் தள்ளுறாங்க, இந்த மாதிரி இருக்கிற ஒயிட் ரைஸு, அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற கிரேவிஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த பிரியாணியில் பார்த்தோம்னாக்கா 2 பேர் நிச்சயமாக தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு சிக்கன் பீசஸ் 2 பீசஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து 170க்கு இந்த 2 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு பிரியாணி. அது வந்து 2 பீசஸ் சிக்கன் இருந்தது. பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த காரம் வந்து ரொம்ப ஒத்துக்காது, ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதனால வந்து ஹைதராபாத்தில் வந்து பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் இருக்குது, நல்ல டேஸ்ட் இருக்குது, நல்ல காரம். வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணாமல் தான் சாப்பிட்றேன், அப்பயே காரம். இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பிரியாணி சூப்பர். காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் எனக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் மற்றபடி பிரியாணி எல்லாம் சூப்பரு. ஏன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன்லாம் நல்லா இதாக இருக்குது. கறியெல்லாம் பார்த்தா அந்த லேயராக இல்லாமல் நல்லா பஞ்சு மாரி வந்துருக்கு கறி. பிரியாணி வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலோ அதே மாதிரி வந்து கிரில் சிக்கனும் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து கிரில் சிக்கன் வந்து நம்ம சென்னையில் இருந்தால் கூட இங்கே வந்து ஒரு அரேபியன் ஸ்டைல் கிரில் சிக்கன் வந்து கிடைக்குது. நான் என்னோட பிரியாணி கூட இதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஸ்பைசியாகவும் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து நம்ம சென்னையில் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இந்த பாவர்ச்சி பிரியாணியை ட்ரை பண்ணும்போது இந்த கிரில் சிக்கனையும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும்.
சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பாவரிச் பிரியாணியில் வந்து சிக்கன் பிரியாணியும் அப்புறம் கிரில் சிக்கனும் சாப்பிட்டோம். ஒரு பிரியாணி அப்படின்றது 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் இருந்தது. அந்த பிரியாணி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 170, அதுவும் கிரில் சிக்கன் வந்து 230. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னாக்கா 420 வந்து மேல் வந்தது. ஸோ பிரியாணி அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஹைதராபாத்தில் மறக்க முடியாத ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.